அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 131லேருந்து 140 வரைக்கும் பார்க்க போகிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ ஸ்டாச்சுரரி பாடி. கரெக்ட். ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இது கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, ஸ்டாச்சுரரி பாடி. சரி. இட் எக்ஸசைஸ் டிசிப்ளினரி ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் போத் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் இன் இந்தியான்றாங்க. அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன்னா என்ன? ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுருக்காருன்னா அவர் மேலே வந்து அது ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து இவங்க ஜட்ஜஸ் மேலேயும் லாயர்ஸ் மேலேயும் அப்ளை பண்ணுன்றாங்க. ஜட்ஜஸ் மேலே கிடையாது, லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட் மேலே தானே தவிர்த்து ஜட்ஜஸ் மேலே கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இட் லேஸ் டவுன் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லீகல் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ லீகல் எஜுகேஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த சட்டக்கல்லூரியில் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இது லே டவுன் பண்ணுதுன்றாங்க. இது கரெக்டு தான். இட் கிராண்ட்ஸ் ரெகக்னேஷன் டு லா யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சட்ட பல்கலைக்கழகம்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான இந்த கிராண்ட்ஸ் ரெகக்னேஷனையும் இதுதான் கொடுக்குதுன்றாங்க. இதுவும் சரி தான். ஸோ அப்போ இதெல்லாம் சரி. 134 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 132 வித் ரெஃபரன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடமில் 19ல் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, அதாவது கூட்டமாக நம்ம கூடுவதற்கான அந்த உரிமை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் தான் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. த கான்ஸ்டியூஷன் கேரண்டி த ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்டு வித்தவுட் ஆர்ம்ஸ்ன்றாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம வந்து எங்கே வேணாலும் கூடலாம், கூட்டமாக வந்து கூட முடியும். ஆனால் அது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆயுதம் ஏந்திய கூட்டமாக வந்து இருக்கக்கூடாதுன்றாங்க. இது சரிதான். வித்தவுட் ஆர்ம்ஸ் we can assemble peacefully. Correct. The right to strike is an intrinsic part of this fundamental right. நாங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் உடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் தான் ரைட் டு ஸ்டிக். ரைட் டு ஸ்டிக்னா என்ன? ரைட் டு ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க இல்லையா, போராட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாங்க. ஸ்ட்ரைக் நடத்துறது ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது. ஸோ எது மாதிரி என்ன சொல்லலாம், ஒரு ஊர்வலம் போகலாம், தன்னுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாமே தவிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வந்து சொல்லலை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் நம்ம போய் கேட்டால் நம்ம வந்து பர்மிஷன் தராங்க, இதுமாதிரி ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நீங்கள் கம்பெனியில் பார்க்குறீங்க, சாம்சங் இருக்குது, அப்போ கூட வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணாதீங்க, கிளம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ காரணம் என்ன? ஆனால் சில அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டனம் தெரிவிப்பாங்க. அது போலீஸும் வந்து பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க. கண்டனம் தெரிவிக்கிறது வேற, ஸோ அதுக்காக வந்து போராட்டம் நடக்கிறது வேற. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஒரு ஊர்வலம் போகிறது, அதுக்கு எதிர்க்காக நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக வேணாம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி இம்போஸ்ட் ஆன் திஸ் ரைட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் கண்ட்ரி. இப்போ பாருங்க, கூட்டமாக வந்து கூடுறோம் அது எங்களுக்கு ரைட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்தியாவுடைய சாவரனிட்டியும் இன்டெகிரிட்டியும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான நேரத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கவர்மெண்ட்டால் விதிக்க முடியுன்றாங்க. இதுவும் சரிதான். அப்போ இதெல்லாம் சரி. 1 and 3 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 133 வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பாலிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அபோவ் ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. while determining the nature of relationship between the branches of government, India adopted a system of checks and balances instead of strict separation of power அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய இந்த பிரான்ச்சஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லும்பொழுது இந்தியா என்ன பண்ணுது, இந்தியாவோட சிஸ்டமானது என்ன பண்ணுது, செக்ஸ் அண்ட் பேலன்சஸை அடாப்ட் பண்ணுது. அதாவது ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற, அதாவது உனக்கு ஒரு பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நீ மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணணும், இன்னொருத்தர் வந்து அது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த செப்பரேஷன், ஸ்ட்ரிக்டான செப்பரேஷன் ஆஃப் பவரை ஃபாலோ பண்ணாமல் செக்ஸ் அண்ட் பேலன்சஸை ஃபாலோ பண்ணுது. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்தியா அடாப்டட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுது, இப்போ சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு தவறான சட்டம் ஏற்றப்படும் போது ஜுடிஷியரி வந்து அங்கே அதை ரிவ்யூ பண்ணி, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அதை நல் அண்ட் வாய்டு சொல்லுது இல்லையா? ஸோ அப்போது ஒருத்தர் வந்து தவறு அந்த கொண்ட கடமையிலேருந்து மீறும் போதும் அந்த பவரை செக் பண்ணி செக்ஸ் அண்ட் பேலன்சஸாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்னோட ஒன்று வந்து தன்னுடைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சரி. Directive principles of state policy direct the state to take steps to implement the system of checks and balances rather than the separation of power. ஸோ டிபிஎஸ்பிலே கொடுத்துருக்காங்க, 1 by 1 ஸ்டெப்பாக வந்து எப்படி நம்ம இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஸோ இதுவும் சரி தான். ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகுது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
Question number 134 with reference to Article 25 that deals with the right to freedom of religion. Consider the following statement. Article 25 பத்தி கேட்டிருக்காங்க. Article 25 குறித்து ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரி கேட்டிருக்காங்க. Article 25 covers not only religious belief and doctrine but also religious practice and rituals அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? ஸோ அவங்களுடைய நம்பிக்கைகளையும் அவங்க டாக்டரின்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராக்டிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இது சரிதான். The right under this article are subjected to public order, sovereignty and integrity of country. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் ஆனது இந்தியாவுடைய சாவரிட்டி இன்டிகிரிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை சப்ஜெக்ட் டு அஃபெக்ட் அப்படின்னா ஸோ இந்தியாவுடைய சாவரிட்டி இன்டிகிரிட்டியும் வந்து பாதிக்குள்ளாதாக இருக்கணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் அது பப்ளிக் ஆர்டர் தான். ஸோ பப்ளிக் ஆர்டர் தான். சாவரிட்டி குறித்தோ இன்டெகிரிட்டி குறித்தோ அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பப்ளிக் ஆர்டர் குறித்து தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு ரைட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா அது பப்ளிக் ஆர்டரை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு கூட்டம் கொட்டுறாங்க, அதனால ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது இப்போ பார்ப்போம், நம்ம நிறைய வந்து ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஸோ அதனால் பப்ளிக் ஆர்டர் வந்து வயலேட் ஆகுதுன்னா வயலேட் ஆகுது. இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்துங்க. இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் அங்கே தீபம் ஏற்றியே ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். இது இப்போ நம்ம எனக்கு ரைட் இருக்குது, அங்கே கொடியை போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னா, பட் ஆனால் நீங்கள் கொடி ஏற்றுறதுனால ஸோ அங்கே ஒரு பப்ளிக் ஆர்டர் வந்து வயலேட் ஆகுது இல்லையா, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் அது ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ரைட்டு வந்து கவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் சாவரிட்டி இன்டிகிரிட்டிக்காக கிடையாது, இது தவறு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் எனி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அசோசியேட் வித் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்க முடியும், எக்கனாமிக்கலாவோ பொலிட்டிக்கல் விஷயமாவோ சில ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் எடுக்க முடியும். நம்ம பார்ப்போம். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ்க்குலாம் வரக்கூடிய அந்த ஃபண்டெல்லாம் வந்து நிறைய வந்து ஸ்டாப் பண்ணாங்க. என்ஜிஓஸுக்கு வரக்கூடிய ஃபண்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கான பவர் இருக்குது. எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்காகவும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர முடியும். கரெக்டு. இதில் சரின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2, 2 only. B is the right answer. Question number 135 with reference to State Administrative Tribunal, consider the following statement. State Administrative Tribunalனா என்ன, அதோடைய ஸ்டேட்மெண்ட்டில் இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னா என்ன? இப்போ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிபுனல் அது. SAT are established by state government through law passed in the respective state legislature. தவறு. இது எதனால் எஸ்டாப்ளிஷ் ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கிடையாது. தி எக்ஸைஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ரிலேஷன் டு ரெக்யர்மெண்ட் அண்ட் ஆல் சர்வீஸ் மேட்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இதுடைய இந்த SAT ஆனது எக்ஸைஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்லாம் தேவையான ஆட்களை இதுவாக தான் வந்து தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். The chairman and members of SAT are appointed by governor after consultation with the High Court of State concerned. ஸோ இதோடைய மெம்பர்ஸையும் இதோடைய சேர்பர்சனையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கவர்னர் கிடையாது, பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். வித் ரெஸ்பெக்ட் டு இவங்க யாருக்கிட்ட கவர்னருடைய கன்சல்டேஷன் படி வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. ஸோ இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. எது சரி? ஒன்லி ஒன். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 136. Consider the following statement. All cases of death sentence awarded by ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைகோர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. All cases of death sentence awarded by the session court must be approved by High Court of the state before it is executed. ஒரு செஷன் கோர்ட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ அந்த செஷன் கோர்ட் ஆனது ஒருத்தருக்கு வந்து ஒரு மரண தண்டனையை கொடுக்குது, டெத் சென்டென்ஸை கொடுக்குது. இப்போ அது ஹைகோர்ட்டால் அப்ரூவ் வாங்கணும். உடனே அந்த செஷன் கோர்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. ஸோ ஹைகோர்ட்டுக்கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றாங்க. இது சரிதான். The appellate jurisdiction of High Court in India has provision for inter-court appeal within the court involving pleading before a higher branch. ஸோ என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்து வழங்குது. ஒரு நபர் கொண்ட ஒருத்தர் நீதியரசர் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாரு. உடனே நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. அது ஹைகோர்ட்டுக்குள்ளேயே இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இதோட தீவிரத்தன்மை எது ஒரு கேஸோட தீவிரத்தன்மையை இம்பார்ட்டன்ஸை மேற்படுத்தி 3 ஜட்ஜஸாக கூட இருக்கலாம்,
இப்போ பார்த்தோம், இப்போ ஜனநாயகன் கேஸில் கூட வந்து ஹைகோர்ட்லேயே வந்து கேசஸ் இருந்தது. முதல்ல ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் இருந்தாங்க. ஸோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் கேட்குறாங்க, இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி, போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 137, வித் ரெஃபரன்ஸ் டு ஜுடிஷியரி இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் உடைய ஜுடிஷியரி பற்றி கேட்டிருக்காங்க. மேலே உடைய ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. Statement 1. In the fourth judge case, the Supreme Court of India declared 99th Constitutional Amendment of 2014 as unconstitutional and void-ன்றாங்க. ஸோ 2024ல் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இது 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து இது வந்து ஃபோர்த் ஜட்ஜ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அது வாய்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? ஸோ இப்போ அந்த டைம் தான் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸை வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டம் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜட்ஜஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜஸ் அண்டு அட்வொகேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அவங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் வந்து தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்லிமெண்ட்டும் பிரசிடெண்ட்டும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு 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 கமிட்டியாக இருக்கணும். அந்த கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும், பிரசிடென்ட் இருக்கணும். இப்படி வந்து ஒரு கமிட்டியாக இருந்து செயல்படணும். அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறவங்க வாய்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டு. ஸோ ஜுடிஷியரியோடைய அந்த அப்பாயின்மெண்ட்டில் ஸோ டைரெக்டாக வந்து தலையிடுறது வந்து அதோடைய இந்தியாவுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்ல இன்வைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஸோ நான் சொன்ன அதே பாரு தான், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன வேணால் திருத்தம் பண்ணலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி திருத்தம் செய்யக்கூடாது. அதனால் இதை நல்ல இன்வைட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 138, கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபேமஸ் கேஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கேசஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேசஸில் எதுலாம் வந்து ரைட் டு எஜுகேஷன், கல்வி கற்கணும் அப்படிங்கிறத டைரெக்டாக வந்து வலியுறுத்தி நடத்தப்பட்ட கேஸ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது இது வந்து 1950ல், 1992ல், 1996, இது 1993ல் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இது மட்டும் வந்து இதில் வராது. ஸோ இது மூணுமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான கேசஸ் அப்படிங்கிறதுனால 1, 2, 3, 2, 3, 4 பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 139, வித் ரெஃபரன்ஸ் டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஸோ இயற்கையான ஒரு விதி, இயற்கையான சில சட்டங்கள், ஜஸ்டிஸ் நீதி அப்படின்றாங்க. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஒருத்தன் பசியாக இருக்கான். நல்ல சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறவனுக்கு திரும்ப திரும்ப நல்ல உணவுகளை கொடுத்துட்டே இருந்து இவனை பட்னியாக வச்சிருக்கிறது ஒரு இயற்கையான நீதியா? ஸோ இது வந்து சட்டத்தில்லாம் வந்து ஈட்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இல்லையா? 2 பேருக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறது, ஒருத்தனுக்கு மட்டும் நம்ம உணவு கொடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்காமலே இருக்கிறது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் கிடையாது இல்லையா? ஸோ அது மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வந்து அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஒன்று படிப்போமா? இப்போ பர்சன் இஸ் நாட் இன்ஃபார்ம்ட் அபவுட் எ கேஸ் பீயிங் ஹர்ட் அகெயின்ஸ்ட் ஹிம் இன் அ கோர்ட். ஸோ ஒரு கேஸ் நடக்குது, அது அவருக்கே சொல்லாமல் அவருக்கு எதிராக அந்த கேஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அது தவறு தானே? இப்போ என்ன சார்ந்து ஒரு கேஸ் நடக்குது, பஞ்சாயத்து கூடி இருக்காங்க, என்ன கேஸ் வந்து எனக்கு சொல்லாமலே நடத்த முடியாது இல்லையா? ஸோ அது வந்து சரிதான். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே நடத்துகிறோம் அப்படின்னா அது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது கரெக்டு. If a person is not allowed to challenge the evidence and argument presented against him a court, ஒருத்தருக்கு எனக்கு எதிராக வந்து ஒரு குற்றங்களோ சாட்சியோ வந்து சமர்ப்பிப்பட்டுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த உரிமையை வந்து எனக்கு மறுக்கப்பட்டுச்சுன்னா அதுவும் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றாங்க. இதுவும் சரிதான். இஃப் a person is not allowed to have a legal counsel, ஸோ எனக்கான வாதிடக்கூடிய எனக்கு லாயர் வச்சுக்கூடிய உரிமையை எனக்கு கொடுக்கல அப்படின்னா அதுவும் வயலேஷன் தான். If a person is denied a post-decisional hearing before a competent authority where there is an urgent need for prompt action. ஸோ இப்போ வந்து என் மேலே வந்து ஒரு குற்றம் வந்து சுமத்தப்படுதுங்க. ஸோ என் தரப்பு நியாயத்தை கேட்காமலே எனக்கு தண்டனையும் கொடுத்துட்றாங்க. தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. குற்றவாளிலாம் முடிவு பண்ணதுக்கு பிறகு அதன் பிறகும் வந்து முன்னாடி தான் என்கிட்ட வந்து கேட்கல, எதையுமே முடிஞ்சதுக்கு பிறகாவது என்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஸோ அப்படி கேட்காம மறுக்கப்படுறதும் போஸ்ட் டெசிஷனல் ஹியரிங்.
முடிவு எடுத்ததுக்கு பிறகு என்னை குறித்து எதுவுமே கேட்காம இருக்குது. பாருங்க, ஒருத்தருக்கு மரண தண்டனையே கொடுத்துட்றாங்க. இதை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கடைசி நோண்டி வரைக்கும் ஏன் கேட்குறாங்க? இப்போ தூக்கு போட போகிறாங்க, கடைசியாக எதுவும் சொல்ல போறியா அப்படின்னு ஏன் கேட்குறாங்க? ஸோ அதுக்காக ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாமே மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது எல்லாமே இஃப் தீஸ் ஆர் வயலேட்டட், இதுவுமே வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஆல் 4 நாலுமே வயலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? நான் ஏதோ ரொம்ப குழப்பி சொல்லிட்டேனோ? புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் 140. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அ இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 162ல் சொல்லியிருப்பாங்க. 1956ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போதே ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நதியால் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பித்து வச்சுருவோம் அப்படின்னு அப்பயே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சரி அப்படின்னு கேட்குறாங்க. த டெசிஷன்ஸ் ஆஃப் த ட்ரிபியூனல் ஆர் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆர் த பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட். ஸோ இதில் இந்த ட்ரிபியூனல் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து சரி. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில். த டெசிஷன் ஆஃப் த ட்ரிபியூனல் ஆர் ஃபைனல், இதில் இருக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து ஃபைனல். ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எல்லாமே அதை வந்து சம்மதிக்கணும். இந்த கர்நாடகா காவேரி இஷ்யூவில் கூட பாருங்க, முடிவு எடுத்தாலுமே வந்து அதை கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது சரிதான். கரண்ட்லி தேர் ஆர் 6 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன் இன் இந்தியா. மொத்தம் வந்து 6 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தவறு. மொத்தம் வந்து 9 இருந்தது. இதில் வந்து 5 வந்து கழிச்சிட்டாங்க. இப்போ 4 தான் வந்து கரண்ட்லி 4 இஸ் ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன? மகாநதி, கிருஷ்ணா, மகாதயி, ராவி அண்ட் பியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் எது சரி? ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஸ்டின் பாலிட்டியில் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.